இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். மக்கள் சிந்திங்க. 1-2 சீட்டுக்காக நீ கால நக்குற நாய் உனக்குலாம் என்னடா இருக்கு? நான் கேட்கிறேன். காவல்துறை கட்டுப்பாட்டு இருக்க முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? காவல்துறை என்ன தூங்குதா? உளவுத்துறை தூங்குதா? கொடை பிடிச்சிருக்கிறாங்களா? செஞ்சிருக்கிறாங்களா? தமிழனா இருக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் சார். இந்த ஊர்ல இருந்து வெக்கப்படுறேன். பெரியார் மன்னா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பேசுறான். திமுக இருக்கிறவன் ஒருத்தன் பைக்ல ஒருத்தன் இச்சதால எப்படி பேசுனா பாத்தீங்களா? நாயன் கேட்கறதுக்கு போனா கூட எப்படி அடிக்கிறானுங்களா? இவனுக்கு வந்து சமத்துவத்தை வளர்க்குறவனுங்களா? எதுக்கெத்தாலும் திராவிடம் ஈவேரான்னு சொல்றானுங்கல்ல. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தா உண்மையிலுமே தமிழ்நாடு பாதுகாப்பான ஒரு மாநிலம். இதே வந்து நீங்களாம் வந்து சொல்றீங்களா சிறுபான்மைக்கு பாதுகாவலர், சிறுபான்மைக்கு இதுவா சார் பாதுகாவலர்? ஒரு முஸ்லீம் இளைஞரை வெட்டி இருக்கிறாங்க. இப்ப நான் இந்த இடத்துல சொல்லாமா? இந்து வாலிபர்கள் வெட்டணும்னு சொல்லாமா? இவனுங்க வந்து என்னடா வந்து ஒரு மாநாடு, மகளிர் மாநாட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறானுங்க. மன்னிக்கணும், வார்த்தைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியல. கத்தி கூர்மையாக இல்லை, இல்லைன்னா அந்த தலையை செதறிச்சிருப்பாங்க சார். ஒரு ரீலுக்காக சார் இந்த மாதிரி வந்து பண்ணுவானுங்க. முகத்துல ஒரு பர்சன்டேஜ் கூட பயம் தெரியல சார். தலையை வெட்டு, தலையை தர, என்ன சார் ரீல்ஸ் இப்படி காட்டுறானுங்க சார். இந்த பையனை செய்தவங்க 4 பேரையும் நான் எனக்கு கேட்டால் தூக்கு பண்ண சார். வயசெல்லாம் பார்க்க கூடாது சார். சட்டத்தை கடுமையாக தான் சார் வேலைக்கு ஆக முடியும். சுட்டு தள்ளுங்கன்ற, இல்லைன்னா வேலை கத்திய குத்து அவனுக்கு 4 பேரை வெட்டுங்கன்ற. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே சார். சார் ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்த வீடியோ பார்க்க முடியாத வீடியோன்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு கொடுமையாக பண்ணியிருக்காங்க. திருத்தணியில் கேட்டால் பிள்ளைங்க ஓன்றானுங்க, இந்த பாட்டெல்லாம் போட்டு ரயில்ஸ் போட்டுறானுங்க. போலீஸ் என்ன தான் பண்ணுது? ஸ்டாலின் அவர்கள் இரும்புக்கரை என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு? நேற்று நடந்த சம்பவம் நெஞ்சை வந்து பதப்பதக்க வைத்திருக்குது. அந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது இரவெல்லாம் தூங்கலை. தமிழ்நாடு வந்து பாதுகாப்பான மாநிலம்னா திராவிட மாடலுக்கு தான் சேரும். இந்த சம்பவத்துக்கு சமர்ப்பணம். பெரியார் மண்ணுக்கு இது சமர்ப்பணம், கலைஞர் மண்ணுக்கு இது சமர்ப்பணம். எதுக்கெத்தாலும் திராவிடம் வந்து ஈவேரான்னு சொல்கிறானுங்கள்ல. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தோன்னா உண்மையிலுமே தமிழ்நாடு பாதுகாப்பான ஒரு மாநிலமா சார்? திருத்தணியில் ட்ரெயினில் 4 வாலிபர்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கஞ்சா போதையில் அவன் வந்து சேட்டை கத்தி கழுத்தில் வச்சதால் வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து இப்படி தடுத்துருக்கிறான். யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கும்ல சார். அதை தடுத்தது ஒரு குற்றமா? ஒடிசாவை சேர்ந்த சிராஜின் அந்த மாணவனுடைய வயது 30. வீட்டு வறுமையால் கஷ்டப்பட்டு வந்து எங்கன்னா தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லி அந்த தமிழகத்தில் நம்பி வந்து அவனுக்கு நடந்த படுகொலையானே சொல்லலாம். நான் கேட்குறேன், இப்போ இங்கே இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? இது ட்ரெயினில் நடந்தது, ரயில்வே கட்டுப்பாட்டில் நடந்தது, இதை நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி லாஜிக் பேசுவானுங்க இங்கே இருக்கிற நாய்ங்க. ஆனால் அந்த வெட்டினவனுக்கு வந்து யார் போதைக்கு யார் வித்தானுங்க, அது தமிழ்நாடுன்னு வராது. தமிழ் சொல்கிறவங்களாம் வந்து என்னை கேட்டால் நான் எல்லோரையும் சொல்ல அயோக்கிய பசங்க. எவனெல்லாம் தமிழுக்காக வந்து போலியாக தான் அவன் போராடுறான். இதே சம்பவம், இதே 4 பேர் வட மாநிலத்தில் ஒரு ஹிந்துவை வெட்டியிருந்தா, ஒரு தமிழனை வெட்டியிருந்தா இந்நேரம் என்ன நடக்கும்? தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும், பத்தி எரிஞ்சிருக்கும் சார் நேரம். ஆனால் நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து இந்த முஸ்லீம் சகோதரனை நான் தமிழ்நாட்டில் வந்து இங்கே அரசியல் பண்ணுறவங்க சொல்கிறேன். இப்போ இதே வந்து நீங்களாம் வந்து சொல்கிறீங்களா சிறுபான்மைக்கு பாதுகாவலர், சிறுபான்மைக்கு இதுவா சார் பாதுகாவலர்? ஒரு முஸ்லீம் இளைஞரை வெட்டி இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல சொல்லாமா? இந்து வாலிபர்கள் வெட்டணும்னு சொல்லாமா? ஆனால் அரசியல் ஆக்கக்கூடாது. இப்போ அவர் இஸ்லாமியர்கள், அவர் பேர் சிராஜ், அவர் ஒரு இஸ்லாமியர். நான் இஸ்லாமியர் குறிப்பிடல. நான் ஏன் வந்து கேட்குறேன்னா, எந்த ஒரு கட்சியும் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் பதிவு பண்ணல சார், பிஜேபி தவிர்த்து. நேற்றுலேருந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து இதுக்கு வந்து கண்டனம் மேலே கண்டனம். நயனார் நாகேந்திரன் அண்ணன், அண்ணாமலை அண்ணன்லேருந்து எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. வீணா போன இங்கே இருக்கிற திராவிட மாடலில் ஒருத்தன் வந்து கண்டனம் தெரிவிக்கல. அது சேர்ந்த கூட்டணி கட்சிகள் ஒருத்தன் கூட வந்து கண்டனம் தெரிவிக்கல. ஒரு முஸ்லீம் தலைவர்கள் எவனும் கண்டனம் தெரிவிக்கல. ஒரு ஜமாத்லேருந்து எவனுமே கண்டனம் தெரிவிக்கல. இவனுங்க வந்து என்னடான்னா வந்து ஒரு மாநாடு, மகளிர் மாநாட்டில் வந்து இருக்கிறானுங்க. மன்னிக்கணும், வார்த்தைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியல. இதுல தமீம் அன்சாரி ஒருத்தன் பேசிக்கிறான் பாருங்க. சென்னை மின்சார ரயிலில் புலம்பெயர் தொழிலாளியின் மீது இளைஞர்கள் நடத்திய தாக்குதலால் அவர் காயமடைந்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் மக்களிடம் பெரும் பீதியை ஏற்படுத்தினார். என்ன மாதிரியான ஒரு கேடுகட்ட பதில்? 1-2 சீட்டுக்காக நீ காலை நக்குற நாய் உனக்குலாம் என்னடா இருக்கு? நான் கேட்குறேன். ஏன்னா
அவனுங்க வெட்டுப்பட்டிருக்குது, வாயில வெட்டி தலையில வெட்டி, எத்தனை வெட்டு காயங்கள், கத்தி கூர்மையாக இல்லை, இல்லைன்னா அந்த தலையை செதறிச்சிருப்பாங்க சார். ஒரு ரீலுக்காக சார் இந்த மாதிரி வந்து பண்ணுவானுங்க. எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? புத்தகத்தை கையில பிடிக்க வேண்டிய இந்த வயசு கத்திய கையில பிடிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து கேட்கறாங்க, இந்த பண்ணாடைங்க சொல்றாங்க கைது பண்ணிட்டோம்னு சொல்லி. 17 வயசு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? 3 பேரை கேட்டு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு ஒருத்தர் +2 படிக்கிறதால ஜாமீன் கொடுத்துருக்காங்க சார். இந்த வெக்கக்கேடான அரசு ஒருத்தர் அதுல வெளியே வந்தாச்சு, ஜாமீன் கொடுத்துருக்காங்க சார். சார் அந்த மூஞ்சிங்களா சார் பாருங்க சார். அந்த பண்ணாடைங்க வந்து சீர்திருத்த பள்ளியில திருந்துறாம மாதிரியா சார்? வளர்ப்பே சரியில்லை. தமிழன் தானே, எங்க போனா இவனுங்க? அந்த தமிழன் தானே பண்ணா இவனுங்கெல்லாம் தமிழ் சொல்ற தமிழனுங்க தானே. காவல்துறை கட்டுப்பாட்டு முதலமைச்சர் பொறுப்பு இருப்பாரா? காவல்துறை என்ன தூங்குதா? உளவுத்துறை தூங்குதா? டாஸ்மார்க்கும் வந்து இன்னைக்கு போதை கலாச்சாரத்தில் நான் கேட்குறேன், அந்த துறை என்ன சார் பண்ணுது? அந்த காவல்துறை என்ன பண்ணுது? கொடை பிடிச்சு நிற்கிறாங்களா? செஞ்சு நிற்கிறானுங்களா? வட இந்திய வேண்டாம், ஆனால் வட இந்தியக்காரங்க மூல தேவை இவங்க அரசியலுக்கு. ஆனால் இவங்க பிஸ்னஸ்க்கு வந்து வடக்குலேருந்து ஆள் தேவை. இவங்க வீட்டு காவலுக்கு வந்து வட இந்தியாவிலேருந்து தேவை ஆள். ஆனால் இவனுக்கு வந்து போனால் வந்து ஓட்டு உரிமை இவங்க கொடுக்க மாட்டானுங்க. கிட்டத்தட்ட நான் எழுதி சொல்கிறேன், 90 லட்சம்லேருந்து 1 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இருக்கிறான். இன்றைக்கி அந்த வட இந்தியன் போயிட்டான்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறலாம் பிச்சை எடுப்பானுங்க. உண்மையிலுமே பொருளாதாரம் இழக்கும். ஒத்துக்கிறீங்களா சார்? சரியான ஆம்பளையாக இருந்தால் நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், இவங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இவங்க வீட்டு காவலில் வைக்கிறீங்களா, இவங்களாம் தொர்த்தி நீங்கள் வட இந்தியாவுக்கு அனுப்புங்கடா, எங்களுக்கு வட இந்தியா தேவைன்னு சொல்லுங்கடா. தைரியம் இருக்கிறவனுங்களா இருந்தால் முன்னாடி மேடையில் ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி இந்த மாதிரி கொடூரமான கொலையை பண்ணி அந்த பையன் வந்து அம்மா அம்மான்னு கற்றுமா உயிருக்கு போராட்டி நிற்கிறான் சார். வெக்கக்கேடு சார். நான் கேட்குறேன், ஏன் சார் ஒரு மீடியாவில் கூட சார் நீ போட மாட்டீங்க? ஏன் போட மாட்டேன்றாங்க? பரபரப்பாக யூடியூப்ல போயிருக்கும் போது எவருமே அதை பற்றி போடலை சார். சார் உண்மையிலுமே தமிழனாக இருக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் சார். இந்த ஊரில் இருக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். நான் இந்தியர்கள் சொல்லிட்டு போகிறேன் சார். பெரியார் மண்ணா ரவுடித்தனத்தை கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பேசுறான், திமுக இருக்கிறவன் ஒருத்தன் பைக்ல ஒருத்தன் இச்சதால எப்படி பேசினா பாத்தீங்களா? நாய் கேட்கறதுக்கு போனா கூட எப்படி அடிக்கிறானுங்க இவனுங்களாம். இவனுக்கு வந்து சமத்துவத்தை வளர்க்குறவனுங்களா? செருப்பால் அடிக்கணும் இவனுங்களாம், செருப்பால் அடிக்கணும். இந்த 2026 நான் இப்போ கேட்குறேன், மக்கள் மேலே தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கப்புறமே இவங்க தேவைன்னா நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. நான் வந்து இவங்க அரசியல்வாதி மேலே சொல்ல மாட்டேன் சார், இந்த மக்கள் மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கொடையை பிடிக்கிறானு பாருங்க, திராவிடம் திமுகன்னு சொல்லி. நான் கேட்குறேன், இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களாம் வந்து விட்டுட்டு இனிமா பெரியாரையும் கலைஞரை தூக்கி என்ன குடியை கொண்டு வந்த திராவிட மாடலா? பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி நான் பேசுகிறேன் சார். அவ்வளோ இந்த பையனுக்கு நியாயம் வழங்க வேண்டும். தமிழக அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும் சார். தமிழக அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும். இது 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனையை மாறிடாது சார் இந்த மாதிரிலாம் பண்ணா சார். அதுதான் வேற மாநிலத்தில் இருந்தால் இங்கே இருக்கிறவங்க இங்கே புறம்போக்கு பசங்களாம் எப்படி இருந்திருப்பானுங்க? என்னால் கட்டுப்படுத்த முடியல சார். கலந்துறதால தான் இங்கே வார்த்தையை விடுறான். இவனுக்கு வந்து இவன் குடும்பத்துக்கு வந்து ஒரு வீடும் 1 கோடி ரூபா அவன் கொடுத்து இந்த பையனை செய்தவங்க 4 பேரையும் நான் எனக்கு கேட்டால் தூக்கு பண்ணேன் சார். வயசெல்லாம் பார்க்கக்கூடாது சார். சார் சட்டத்தை கடுமையாக்கினா தான் சார் வேலைக்கு ஆக முடியும். நான் கேட்குறேன், சட்டத்தை கடுமையாக்காமல் நீங்கள் வந்து ஈஸியாக பெயிலில் வர மாதிரி நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறீங்க ராஸ்கல்ஸ். இதுக்கெல்லாம் போலீஸ்காரெலாம் வீட்டில் போகலாம் சார். இல்லைனா வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடி வந்து பாலிஷ் போட்டு சுத்தங்களோட அரசியல்வாதிகளுடைய காலில். இன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிங்க வந்து என்னென்னா வந்து நியாயமான இடத்துல நின்று கேட்கணும் சார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் கூச்சாவாக இருக்கிறானுங்க. அதனால தான் சார் நம்ம தமிழ்நாடுக்கு சாபக்கேடு. மக்கள் பாடம் புகுத்துவாங்களா இவங்கள? இந்த 4 பேரை நான் கேட்குறேன், அவனே தூக்கி உள்ளே போடணும். 1 வருஷத்தில் வெளியில் வந்துடுவான் சார். 18 வயசில் திருந்ததுக்கான வாய்ப்பு கூட கிடையாதுல்ல. திருந்தவே வேண்டான்ற, சுட்டு தள்ளுங்கன்ற, இல்லைனா அவங்க கையில் கத்தியை குத்து அவனுக்கு 4 பேரை வெட்டுங்கன்ற. அதற்கு முன்னாடி அவங்க பெற்று வளர்த்தானுங்க பார்த்தீங்களா, அவனை நடு முச்சந்தில் நிற்க வச்சு அடிக்கணும். பிள்ளைகளை பெற்றுருக்கிறாங்களா? பிள்ளைகளை பெற்று தாரவாத்து குத்துருக்குறானுங்க ஊருக்கு. இருந்தாலுமே அவங்க ஒரு வெஞ்சன்ஸோட ஏதாவது வன்முறை பிரச்சனை இருந்திருந்தால் பரவாயில்ல சார். ஒரு சாதாரணமாக வெட்டிக்கிறாங்க சார், ஒரு ரீல்ஸுக்காக வெட்டிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன சார் தலைக்கு ஏறிடுச்சாங்க சார்? ஒரு போதை வருது, ஆந்திராலேருந்து வருதுன்னு சொல்கிறானுங்க திருத்தணி வழியாக. நான் கேட்குறேன், செக் போஸ்ட்ண்ணே பிடுங்குறதுக்கா? ஒரு காவல்துறை நினச்சா எங்கேருந்து வருது தடுக்க முடியாதா? இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த 3 பேர் 4 பேர் அரெஸ்ட் பண்ண அவனுக்கு எவன் வித்தான்? அவனுக்கு பின்னாடி அவனுக்குறான். ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா எல்லாரையும் வந்து பிடிக்க சொல்லுங்க.
அமைச்சருங்கலேருந்து முதலமைச்சர் உள்ள ஜெயிலுக்குள்ளே தான் உட்காரணும். எவ்வளோ ஓட்டுக்காக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு உயிரை இந்த மாதிரி துடிக்க வந்து கொள்கிற அளவுக்கு எப்படி சார் அவங்கள மனசு வந்து? அப்போ எங்கே சார் போனால் அந்த 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 ஈரை எங்கே சார்? அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரை எங்கே சார்? அவனை செல்ஃபி எடுக்கிறது விடுங்க சார், அவங்க முகத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட பயம் தெரியல சார். தலையை வெட்டு, தலையை தர, என்ன சார் ரீல்ஸுக்கு இப்படி காட்டுறானுங்க சார்? எந்த அளவு இந்த ரீல்ஸ் முகத்தை வந்து அவங்க சீரழிச்சு வச்சுருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டு இளைஞருடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கி ஆபத்தில் இருக்குது. இது இப்படியே விட்டேன்னா நம்ம பெண்கள் கூட இன்றைக்கி வந்து சுதந்திரத்தோடு நடமாட முடியாது. தயவு செய்து மக்கள் இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுங்க. அந்த பையனுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் தடுப்போன்னு சொல்லிட்டு தானே சார் ஆட்சிக்கு வந்தானுங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். மக்கள் சிந்திங்க, அந்த பையனுக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. அரசியல் நக்கிங்க, அரசியல் அடிமைகளே, கூட்டணி வைங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த கட்சியில் நடக்கிற தவறுகளை வந்து எடுத்து உரைங்க, அப்போதான் மக்களை மதிப்பாங்க. தமிழ் அன்சாரி எடுத்து சொல்லியிருக்கிறார் சார், காயம் விட்டுருக்காரு அப்படின்ட்டு. செருப்பை கைட்டி அடிப்பானாங்க தமிழ் அன்சாரியை. பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய பையன், அவனுக்காக நீ பேசாமல் வந்து நீ வந்து ஒரு சீட்டுக்காக நீ பேசுகிறல்ல, நான் இருக்கிற அத்தனை தலைவரும் கண்டனம் தெரிவிக்கிறேன் சார். உண்மையாலுமே இந்திய இஸ்லாமியர்கள் நான் யோசிக்குங்க, இந்த பையனுக்கு நடந்த அநீதி தமிழ் அன்சாரி பேசுறது நியாயமாக நான் மக்கள் மன்றத்தில் விட்டுறேன். இதற்கு மேலே என்னால் பேச முடியல சார்.